வணக்கங்க. இன்றைக்கி நான் காய்கறி கழிவு உரம் எப்படி தயாரித்தேன் இனிமேல் நான் எப்படி தயாரிக்க போகிறேங்கிறத பார்க்கலாங்க. ட்ரம்மில் ஏற்கனவே நல்லாவே மக்கிடுச்சுங்க. 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது கீழே போயிடுச்சு. இது எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் அப்போ கீழே எல்லாத்தையுமே அப்படியே கொட்டிடலாங்க. சூப்பராக மக்கிடுச்சு. நல்லா 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இனி மக்கறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே மக்கிடுச்சு. ஆனால் எனக்கு கலர் மட்டும் பிளாக் கலர் வரலைங்க, ப்ரௌன் கலர் தான் வருது. நான் எப்போ புளிச்ச மோர், தயிர் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணி உரம் தயாரிக்கிறதுனால இந்த கலர் இருக்குதோ என்னமோ. பிளாக் கலர் வரணுன்னா என்ன பண்ணணும்னு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது இது நல்லா மக்கிடுச்சுங்க. நல்லாவே உயிரோட்டமாகவே இருக்குதுங்க. இதுவே மாடி தோட்டத்துக்கு நல்ல அருமையான உரந்தாங்க. நல்லா மக்கிடுச்சு. பூச்சியெல்லாம் இருக்குது, நல்லா பூச்சியெல்லாம் இருக்குது. இது செடிக்கு போட்டாலும் எனக்கு நல்ல பலன் கொடுக்குதுங்க. நான் திட உரம்னா அதிகமாக காய்கறி கழிவு உரம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். மற்றபடி திரவ உரம் தான் வாழைப்பழ கரைசல், மீன் அமிலம், அரிசி பருப்பு கிழவரு தண்ணி, இதெல்லாம் திரவ உரமாக நான் தயார் பண்ணுறேங்க. இப்போது இந்த ட்ரம்மில் மீண்டும் நான் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்குறேங்க. நான் முதல்ல ஃபுல்லாக இந்த மாதிரி ஓப்பன் இல்லாமல் தான் தயார் பண்ணேன். அது எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம கீழே போஸ்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாங்க. இது குணா கார்டன் சாரை பார்த்து தாங்க நான் இந்த மெத்தேடில் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தேடில் இப்போ நான் பண்ணுறேன். இதை நம்ம ஒரு கத்தியை நெருப்பில் காய்ச்சி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்படி மேலே 2 ஓட்டை, கீழே 2 ஓட்டை போட்டுக்கலாங்க. ஏன்னா இதில் நம்ம கம்பி வச்சு கட்டிக்கலாம். இப்போ இதை வெளியே எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு கம்பி வச்சு கட்டிக்கலாங்க. என்கிட்ட செம்பு கம்பி இருக்குது. இல்லை இதுக்கு செம்பு கம்பி இல்லை, எந்த கம்பி வேணாலும் கட்டிக்கலாம். அது இல்லைன்னா நம்ம நூல் போட்டும் கூட கட்டிக்கலாங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணத்தான் போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு கட்டிக்கலாங்க. இப்போ நான் என்கிட்ட செம்பு கம்பி இருக்கிறனால இதை இந்த ஓட்டை வழியை உள்ளே விட்டு அந்த உள் வழியாக விட்டு வெளியே எடுக்கணுங்க. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு டைம் தானே பண்ணிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மேலே காய்கறி கழிவு உரம் மேலே போட கீழே மக்கினதை நம்ம எடுத்துக்கலாங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியா தாங்க. நான் குணா சாரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி 4 பக்கம் கட்டி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இது ஓரளவுக்கு தாங்க வரும். பர்ஃபெக்டாக வரணும்னா அதுக்கு ஊக்கு இந்த மாதிரியெல்லாம் போடணும். அது கிடைக்கல. அதனால் எனக்கு எங்கிட்ட இருக்கிற கம்பியை வச்சே நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க. உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை நம்ம ஒரு டைம் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி கட்டிங் பிளேடில் எடுத்தோம்னா வந்துடும். நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி 2 பக்கம் பண்ணியாச்சு. ஒரு சைடை நம்ம சின்னதாக விட்டுக்கலாங்க. இந்த சைடு கொஞ்சம் கம்பி பெருசாகவே இருக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போது இதுக்குள்ளே நான் எப்படி காய்கறி கழிவு உரம் தயார் பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. வாங்க. இதுக்கு நான் ஓட்டை சும்மா ஒரே இடத்துல மட்டும் 3 ஓட்டை போட்டுக்கிறேங்க. ஏன்னா ஏகமாக நான் ஓட்டை போடல. தண்ணி அதிகமாக வடியாது. வடிஞ்சாலும் நம்ம ஒரு இடத்துலேருந்தே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம சின்னதாக இந்த சின்ன ஒரு ட்ரே இருந்தாலே போதும். நம்ம அது வச்சுக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம். தண்ணி நம்ம நிறையா எக்ஸ்ட்ரா ஊற்றினோன்னா தான் தண்ணி வருங்க. காய்கறி கழிவில் இருக்கிற தண்ணியே அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. இப்போது எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க. முதல்ல கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம். இது தேங்காய் நார் இருக்கிறவங்க தேங்காய் நாரும் போட்டுக்கலாங்க. நான் மண்ணவே போட்டுக்குவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வாழைப்பழத்தோல், வெங்காய சருகு, இந்த கோசாப்பழத்தோல், இதெல்லாம் எதுவும் பொடி பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. 3 மாதங்கும்போது எல்லாமே சூப்பராக மக்கிடும். ஒன்றுமே இருக்கிறதே தெரியாது. நம்ம வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் கிளறி விடணுங்க. கிளறி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக காய்கறி கழிவு உரம் ரெடி ஆகிருங்க. இது புளிச்ச மோர். ஒரு டைம் ஊற்றினா போதுங்க. ஒவ்வொரு டைமும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஊற்றிட்டு திருப்பி இதுக்கு மேலே மண்ணை போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் காய்கறி கழிவு உரம் தயார் பண்ணி செடிக்கு
உபயோகப்படுத்துங்க. இதற்கு வந்து நான் வந்து ட்ரம்மோட மூடி போடுற பொழுது இந்த மாதிரி தட்டு போட்டுக்கறனால காற்றோட்டமாக தான் இருக்குங்க. நன்றி.